உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகின் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படி இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை கேட்பதற்காக தேவனுடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால் என்கிற ஒரு அருமையான பாடலை என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால், நீர் என்னோடு இருப்பதினால். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்க்கையிலே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். எதினால், இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்ன என்று சொன்னால், முன்னும் பின்னும், முன்பாகவும் பின்பாகவும். பிரியமானவர்களே, ஒரு நாள் தேசிய நெடுஞ்சாலையிலே நான் வாகனத்திலே போய்க் கொண்டிருந்த போது ஒரு காரியத்தை நான் கவனித்தேன். ஒரு மிகப்பெரிய விண்மில், ஒரு காற்றாலையினுடைய ஒரு மிகப்பெரிய இறக்கையை ஒரு லாரியில் வைத்துக் கொண்டு சென்றார்கள். அந்த காற்றாலையினுடைய இறக்கை இருக்கிற அந்த லாரியினுடைய முன் பகுதியிலும் ஒரு பாதுகாப்பு வாகனம் கடந்து சென்றது. அந்த காற்றாலை, அந்த இறக்கை சுமந்து செல்கிற அந்த வாகனத்தினுடைய பின்பகுதியிலும் ஒரு பாதுகாப்பு வாகனம் கடந்து சென்றதை நான் கவனித்தேன். உலகத்தால் தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு பிரயோஜனப்படுத்துகிற ஒரு பொருளை சாலை மார்க்கமாய் கொண்டு செல்லும் போது அந்த வாகனத்தினுடைய முன்னும் அந்த வாகனத்தினுடைய பின்னும்
மிகவும் பத்திரமாக எச்சரிக்கை சமிக்கைகளோடு கூட கவனமாய் அந்த இறக்கைகளை கொண்டு செல்வதை நான் கவனித்தேன். இன்னும் நம்முடைய தேசத்தினுடைய அரசு அதிகாரிகள் கடந்து செல்லும் போது அவர்களுக்கு முன்பாகவும் அவர்களுக்கு பின்பாகவும் நவீன டெக்னாலஜி நிறைந்த வாகனங்கள் கடந்து செல்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதெல்லாம் ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு முன்பும் ஒரு ஆபத்து வந்துவிடக் கூடாது, அவர்களுக்கு பின்பும் ஒரு ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்கிற உட்கருத்தின் அடிப்படையிலே அப்படி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே கடல் மார்க்கமாய் பிரயாணம் பண்ணும்போது பல கண்டெய்னர்களை சுமந்து செல்கிறதான அந்த பெரிய கப்பலுக்கு அருகாமையிலே துணை படகு ஒன்று கடந்து செல்லும். ஏதாகிலும் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் இந்த துணை படகிலிருந்து அந்த கப்பலில் இருக்கிற மாலுமிக்கோ அங்கு வேலை செய்கிற பணியாட்களுக்கோ உதவி செய்வது லகுவாய் இருக்கும் என்று கருதி ஒரு துணை படகு அருகில் வருகிறதை நாம் கவனித்திருப்போம். பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் பார்க்கும்போது முன்னும் பின்னும் அந்த பொருட்களை பாதுகாப்பதற்காக எடுக்கிற முயற்சிகளை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாமும் கூட நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சேஷமானவர்கள். நீங்கள் வேதாகமத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. இஸ்ரவேல் மக்கள் 400 ஆண்டுகளுக்கு மேல் எகிப்து என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அப்படி அடிமைகளாயிருந்த மக்களுடைய கூக்குரலானது தேவனுடைய சமூகத்தில் எட்டினது என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் மோசே என்கிற ஒரு தலைவனை அந்த ஜனங்களை விடுவிக்கும்படி அனுப்புகிற சம்பவத்தை நாம் யாத்திராகமத்தின் புத்தகத்தில் வாசிக்க முடியும். எகிப்து தேசத்திலே பார்வோன் ராஜாவினுடைய கரத்திலே அடிமைகளாயிருந்த அந்த மக்களை தேவனுடைய பலத்த கரத்தை கொண்டு பலவிதமான வாதைகள், பலவிதமான அற்புதங்களை செய்து அந்த தேவனுடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்ட சம்பவத்தை நாம் யாத்திராகமத்தில் வாசிக்க முடியும். அப்படி விடுதலையாக்கப்பட்டதான மக்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள் என்று பார்வோன் கேள்விப்பட்டு தன்னுடைய பிரதானமான 600 ரதங்களை எடுத்துக்கொண்டு மறுபடியும் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று புறப்படுகிற சம்பவம் நாம் வாசிக்க முடியும். அப்படி வரும்போது இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக தேவ சமூகம் கடந்து சென்றது. தேவன் மேகத்திலிருந்து அவர்களை நடத்தினார். பகலிலே மேக ஸ்தம்பத்தில் இருந்தும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்தும் தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதில் மிகவும் கவனமுள்ளவராக இருந்தார். பகலிலே அந்த சூடு மணலிலே ஜனங்கள் நடக்க முடியாது என்பதற்காக மேகமாக கர்த்தர் மாறினார். அந்த மேகத்தின் நிழலில் தேவனுடைய ஜனங்களை தேவன் நடத்தினார். இரவு நேரங்களில் அந்த வனாந்தரங்களில் எந்த வெளிச்சமும் இல்லாதபடியில் விஷப்பூச்சிகள் தம்முடைய ஜனங்களை தொட்டுவிடக் கூடாது என்பதற்காக தேவன் அக்கினி ஸ்தம்பமாக ஜனங்களுக்கு முன்பதாக கடந்து சென்றார். ஆனால் பார்வோனுடைய பிரதான ராணுவத்தை பார்த்தபோது ஜனங்கள் மனம் சோர்ந்து முடங்கி போனார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசே தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றதான அந்த மேக ஸ்தம்பமும் தேவதூதனும் விலகி பின்பாக வந்து தேவனுடைய ஜனங்களை பாதுகாத்த ஒரு சம்பவம் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு முன்பாக அவர்கள் சேஃப்டியாக இருக்கிறார்கள். இப்பொழுது பின்பகுதி பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது என்பதை ஜனங்கள் உணர்ந்த போது கர்த்தர் உடனடியாக அவர்களுக்கு நடுவிலே வந்து அவர்கள் பயத்தை நீக்கும்படியாக இஸ்ரவேலர்களுக்கு வெளிச்சமாகவும் எகிப்தியர்களுக்கு இருளாகவும் கர்த்தர் மாற்றி தம்முடைய ஜனங்களை பாதுகாத்ததை நாம் அறிய முடியும். அவர்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் கடந்து சென்றார், அவர்களுக்கு பின்பாகவும் கடந்து சென்றார். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே,
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த வனாந்தரமான உலக பாதையில் பிரயாணித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் முன்பாகவும் நிற்பார், கர்த்தர் பின்பாகவும் நிற்பார். நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம். இஸ்ரவேல் மக்களை தான் ஆயத்தப்படுத்தின ஸ்தானத்திற்கு கொண்டு செல்வதற்கு எப்படி முன்பாகவும் பின்பாகவும் இருந்து ஜனங்களை நடத்தினாரோ அப்படியே ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களுடைய முன்பாகவும் பின்பாகவும் நீர் இருந்து அந்த ஜனங்களுக்கு எத்தீமையும் வராமல் அவர்களை சுகபத்திரமாய் நீர் வழி நடத்தினதை நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எங்களையும் இந்த நாட்களில் நடத்துவதற்கு நீங்க உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தேவையற்ற பயங்கள் உம்முடைய ஜனங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. தேவையற்ற குழப்பங்களுடைய ஜனங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை கொடுக்கட்டும். நீங்க அவங்களுடைய முன்பாகவும் பின்பாகவும் இருந்து அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியானது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதை நீங்கள் தொலைபேசியில் தெரிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அநேகர் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறது நாங்கள் கேள்விப்படும் போது கர்த்தருக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நீங்கள் இதை பார்க்கிற நீங்கள் நம்பவில்லை சொன்னால் மற்றவர்களுக்கும் இதை பகிரும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில தேவ செய்தி எல்லாம் மிக வேகமாய் அநேகரால் பகிரப்படுகிறதை பார்க்கும்போது நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இதற்குரியான கனம் மகிமை எல்லாம் ஆண்டவருக்கு உண்டாகும்படி அன்பாய் கேட்கிறோம். அன்பானவர்களே, உங்களுடைய மேலான கருத்துக்கள் ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் மறக்காமல் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கும்படியும் உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். வருகிற நாட்களிலே சிறு பிள்ளைகளுக்காகவும் வாலிபர்களுக்காகவும் அநேக நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நேரத்தின்படியும் சித்தத்தின்படியும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வெகு விரைவில் வரும் என்று உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.